உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார்ல, இங்க பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் காட்டுவாங்க. சுத்தமான பிராமண பொண்கள் சுமங்கலிகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, துர்கா அம்மா நல்ல பிராமணர்களை கூப்பிட்டு ஸ்பஷ்டமா சமஸ்கிருத மந்திரம் சொல்லி கோமாளத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் சனாதனம்ன்றது. இந்த சனாதனத்தை இவர் வீட்டிலேயே ஒழிக்க முடியலன்னா உதயநிதி எந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசிட்டு இருக்காரு. நீங்க இப்படியே சனாதனத்தை, நான் உண்மையா சொல்றேன், உதயநிதி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கைவிட்டக்கூடாது. திரும்ப 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 உதயநிதி ஆழமா அழுத்தமா எல்லா இடங்கள்லயும் சனாதனம் மொழிய, சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன், சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு பேசணும். ஏன்னா அப்படி பேசி பேசிதான் நீங்க துணை முதல்வராக இருந்து என்ன பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பா எம்எல்ஏ கூட இல்ல, சட்டசபை கூட கால் கூட வைக்க முடியல, வீட்டுல உட்காந்துருக்காரு. நீங்களும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களையும் மக்கள் வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. அதனால இதை மாத்திக்கவே வேணாம். நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு ஒரு விளக்கமே கொடுக்க தேவையில்லை, இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, மக்கள் உங்களை வீட்டுல உட்கார வச்சிருவாங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உதயநிதிக்கு.